ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை பொழுது உங்கள் யாவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் தியானித்து இந்த காலையில் கர்த்தருடைய நாமத்துக்குள்ளாக நாங்கள் இணைந்து கொள்ளப் போகிறோம். எரேமியாவின் புத்தகம் 33வது அதிகாரம் 3வது வாக்கியத்திலே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எரேமியாவுக்கு திருவுளம் பற்றுகிறார். இந்த எரேமியாவுடைய வாழ்க்கையிலே அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்ற நோக்கம் ஆண்டவருக்கு இருந்தது. அதனுடைய காரணம் என்னென்று சொன்னால், அவன் இருந்த நிலைமை அப்படிப்பட்ட நிலைமையா இருந்தது. முதலாவது 2வது வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். அவனுடைய சிறையிருப்பு அவனுக்குள் இருந்தது. அவன் சிறையிருப்பில் இருந்து கொண்டு தான் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மை செய்யும்படியாக அவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன் என்று ஆண்டவராக இயேசு திருவுளம் பற்றி கொண்டு இருக்கிறார். எரேமியாவுடைய வாழ்க்கையிலே அவன் சிறையிருப்புக்குள் இருந்த பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி. இன்றைக்கு நாங்கள் எந்த சிறையிருப்புக்குள் இருக்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். வேதத்திலே இன்னும் ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது. 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வாக்கியத்திலே யாபேசை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கு யாபேஸ் என்ன செய்கிறான் என்றால், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருக்கும், என் துக்கம் வராதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறான். யாபேஸ் துக்கத்தோடு இருந்தான். அவனுடைய தாய் துக்கத்தோடு பெற்றால். அவனுடைய சிறையிருப்பு துக்கமாயிருந்தது. இது மாறுவதற்காக யாபேஸ் தேவனிடத்திலே வேண்டல் பண்ணி ஜெபிக்கிறான், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் வேண்டிக் கொண்டதை யாபேசனுடைய வாழ்க்கையிலே செய்தார். அன்றைக்கு யாபேசனுடைய சிறையிருப்பு துக்கம். எங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இருக்கிற துக்கங்கள் என்ன என்பதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமா இருந்தால், நீதிமொழிகளின் புத்தகம் 1வது அதிகாரம் 24வது வாக்கியத்திலிருந்து 30வது வாக்கியம் வரைக்கும் வாசிக்கிற பொழுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு எங்களுக்கு இருக்கிற தடையை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற தடை நீதிமொழிகளிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்பு என்ன? நாங்கள் துக்கத்தோடு இருக்கலாம், பலவீனங்களோடு இருக்கலாம், வியாதிகளோடு இருக்கலாம். இவைகள் சரீர பிரகாரமாய். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் அதிகமாக சிறையிருப்புக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி. ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாளாந்தம் நாங்கள் செய்கிற தவறுகள் என்ன? கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், தேவனை நிறைய வருடங்கள் அறிந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை கூட நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆராதனைகளை நாங்கள் தவற விடுகிறோம், வேதம் வாசிப்பதை தவற விடுகிறோம், தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஜெபிப்பதற்கு நாங்கள் தவற விடுகிறோம். இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. இவைகள் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பாய் இருக்கிறது. இவைகளைத்தான் நாங்கள் விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நீதிமொழிகள் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியத்தில் இருந்து சொல்லப்படுகிறது. கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நீங்கள் தேவ சமூகத்திலே இருந்து எங்களுடைய சிறையிருப்பு என்ன என்பதை குறித்து ஆண்டவரை நோக்கி நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் எரேமியாக்கு திருவுளம் பற்றினது போல அவர் சொல்லுவார், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி. இந்த காலை வேளையிலே நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டாகிறது. தேவனை நோக்கி கூப்பிட்டால் தான் அற்புதம் நடக்கிறது. ஆதலால் தான் அவன் சிறையிருப்பில் இருந்தாலும் எரேமியாவை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். நாங்கள் கூப்பிடாத வரைக்கும் எங்களுக்கு மறு உத்தரவு கிடைக்கப் போவதில்லை. நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுவோம். அவர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலானவராய் அவர் இருக்கிறார். எங்களை உண்டாக்கினவர் அவர், எங்களை ஆதரிக்கிறவர் அவர். ஆண்டவர் எங்களை காத்து வழி நடத்துகிறார். ஆகவே தேவ சமூகத்திலே நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுக வேண்டும். இன்றைக்கு அநேகர் தேவனை நோக்கி கூப்பிட முடியாமல் இருப்பதற்கு தடைகள் இவைகள்லாம்.
தேவனிடத்தில் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனதார கர்த்தருக்கு சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஜெபிக்க முடியாத தடை இருக்கிறது. அதிகாலையில் எழுந்திருந்தாலும் ஜெபிப்பதற்கு எனக்கு தடையா இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். இதுதான் வேதத்தினுடைய கட்டளையாக இருக்கிறது. நீதிமொழிகள் அதே அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். ஊழியர்களை வைத்து ஆண்டவர் ஆலோசனைகளை சொல்லுவார். தேவன் வார்த்தை கூடாக உங்களுக்கு திடப்படுத்துவார். அப்படி நேரங்களிலே நாம் மனம் திரும்ப வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1 சாமுவேல் 12 அதிகாரம் 24 வசனத்தில் சொல்லுகிறது, நீங்கள் எப்படி கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் சிந்திக்க வேண்டிய நாட்கள். உங்களை எவ்வளவு மகிமையாய் அவர் நடத்தி இருக்கிறார். நீங்கள் கூப்பிட்ட பொழுது அவர் எவ்வளவு அழகாய் உங்களை நடத்தினார், எவ்வளவு அழகாய் உங்களை காத்து கொள்ளுகிறார். நீங்கள் போகிற இடங்கள் வருகிற இடங்களெல்லாம் உங்களை பாதுகாக்கிறார் அல்லவா? அந்த ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவராக இயேசு எரேமியாவுக்கு திருவுளம் பற்றினது போல இன்றைக்கு உங்களோடு இடைப்படுகிறார். சொல்லுகிறார் ஆண்டவர், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன் என்பதாக இயேசு உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். என கண்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவருக்கு நன்மை செய்வார். அவர் உங்களிடத்திலே வருவார். அவர் உங்களுக்காக நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பெருகச் செய்வார். இதுதான் வேத சத்தியம். ஆதலால் நாம் கர்த்தரை நித்தமும் தேட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். சங்கீத புத்தகம் 1 அதிகாரத்தில் சொல்லுகிறது, நீர்க்கால்களோரம் நடப்பட்ட மரம் தன் காலத்தில் கனி தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் கர்த்தராக இயேசுவை நோக்கி நாங்கள் கூப்பிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நீங்கள் யோசிக்கலாம், காலையிலே ஜெபிக்க முடியாது இருக்குது, என் குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறதே. இப்படியெல்லாம் நீங்கள் யோசித்தால் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க ஆசையா இருக்கிறேன் என்று அவர் உங்களிடத்திலே அவர் வருவார். நாம் தேவனிடத்திலே கேட்போம், அவருடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டுதல் பண்ணுவோம். அவர் உங்களுக்கு நன்மையை செய்வார். கர்த்தர் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எரேமியாவுக்கு திருவுளம் பற்றினது போல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளச்சேன் சொன்னபடி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிருபை செய்யுங்க. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய மகிமை இருக்க வேண்டும், தயவு இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்கள் யாவரையும்.